மகாராஷ்டிரால ஒரு இளைஞன் இருசக்கர வாகன விபத்துல இறந்து போயிடுறாரு. அவங்க வீட்டுல அந்த சடலத்தை கடத்தி வச்சிருக்காங்க. அம்மா இடிஞ்சு போய் ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சொந்த பந்தங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த இளைஞனுக்காக சின்ன வயதுல இப்படி ஒரு விபத்தான ஏக்கத்தோட எல்லாரும் அந்த உடலை பார்த்து கொண்டு இருக்கும் போது அவங்க அப்பா அங்க வந்து அந்த துக்க வீட்டிற்கு வந்த அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு கொடுத்து அனுப்பிட்டு இருக்காரு. கிஃப்ட் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இப்ப அவங்க உறவினர்கள் கேட்கிறாங்க, ஏன் உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு என்ன மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சா, யாராவது துக்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்களா, யாராவது துக்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களான்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பாருப்பாரு. உள்ள பிரிச்சு பாக்குறாங்க. உள்ள ஒரு ஹெல்மெட் இருக்குங்க. ஹெல்மெட் இருக்குங்க. சொல்றாரு, நான் என் பையனை எவ்வளவோ முறை சொன்னேன், ஹெல்மெட் போட்டு போடா, ஹெல்மெட் போட்டு போடான்னு எத்தனையோ முறை சொன்னேன். என் பையன் கேட்கவே இல்லை. இன்னைக்கு இந்த நிலையில இருக்கான். எனக்கு வந்த நிலை இன்னொரு தந்தைக்கு வந்துடக்கூடாதுப்பா. இந்த ஹெல்மெட்டை பார்க்கறப்பெல்லாம் என்னுடைய பையனுடைய நினைப்பு அவங்களுக்கு வரணும். இந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவாது அந்த ஹெல்மெட்டை பயன்படுத்தணுன்றதுக்காக எல்லாருக்கும் இந்த ஹெல்மெட்டை வாங்கி வச்சேன்ப்பான்னு அந்த தந்தை சொன்னாராம். என்னால் உங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி தர முடியாதுங்க, ஆனால் இந்த கதையை உங்களிடம் கடத்த முடியும். நீங்கள் ஒவ்வொரு முறை உங்கள் இருசக்கர வாகனத்தை எடுக்கும் போதும் இந்த கதை உங்கள் நினைவுக்கு வரட்டும்.